உங்கள் எல்லாருக்கும் இப்போ ரீசெண்டாக நடத்த முடிஞ்ச மிகப்பெரிய திருவிழானா கும்பமேளான்னு சொல்லுவீங்க. இந்த ஒரு மகா கும்பமேளா பார்த்தீங்கன்னா 147 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு திருவிழா இதே மாதிரி நடத்த போகிறத சொல்லியிருக்காங்க. அது எங்கே, எப்படி நடக்க போகிறாங்க, எதனால் நடத்துகிறாங்க, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் டீப்பாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு திருவிழானா மகா கும்பமேளாவை சொல்லுவோம். வெளிநாட்டில் இருந்தும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த ஒரு திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் ஒரு ஆளாச்சும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆளாச்சும் இந்த ஒரு திருவிழாவில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் மகா கும்பமேளா. ஸோ உலகையே திரும்பி பார்க்க வைத்த பிரக்யராஜில் நடந்த இந்த ஒரு மகா கும்பமேளா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிரமாதமாக நடந்தது. அதில் என்ன ஒரு பிரச்சனை தான், மக்கள் கூட்ட நெரிசலால் பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் போனது. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே டிராஃபிக்கால் பல உயிர்கள் போனதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தவிர இந்த ஒரு திருவிழாவில் ஃபேமஸ் ஆனவங்க ரொம்பவும் இருக்காங்க. மோனாலிசா இவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு கும்பமேளாவில் ஒரு ஹீரோயினியாக உருவெடுத்திருக்காங்க இந்த மோனாலிசா. இவங்களுக்காக இப்போ பல ஃபேன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க போகிற ஒரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய மக்கள். இந்த ஆல் வேர்ல்டுலேயே இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ எப்படி நம்ம கிரிக்கெட் போட்டினா விராட் கோலி, தோனி அந்த மாதிரி இவங்க இப்போ ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு திருவிழாக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போவும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. 44 நடந்த திருவிழா பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன 47,000 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ஸோ இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா ஏகபோகமாக நல்லா விசேஷமாக நடந்தது. ஸோ இதுக்காக மத்திய பிரதேசத்தோட அமைச்சர் அவர்கள் அவங்க ரொம்பவும் செலவு பண்ணியிருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நிறைய பாதுகாப்பு இழப்பு ஏற்படாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாதுகாப்பு தான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு திருவிழாவுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டு கிடையாது, நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. 7,000 கோடி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நாடு இல்லை, ஸோ அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு அதாவது சொல்கிறேன். ஸோ சிசிடிவி கேமராலேருந்து மருத்துவ செலவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி மக்களுக்கு சீக்கிரமாக எதனா ஒன்று நடந்தாக்கா அவங்களுக்கு சீக்கிரமாக கிளியர் பண்ணிடணும். ஸோ அது விஷயத்துக்காகவே பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு திருவிழாவுக்கு. ஏகப்பட்ட மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய இந்தியாவிலேருந்து நம்மளுடைய உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே இந்த ஒரு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இது இனிமேல் எப்படா நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 2147 அப்படின்னா 169 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. நம்ம அது வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டோமான்னு தெரியல. சரி, நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா போய் மறக்காமல் டேக் பண்ணுறேங்க. இந்த ஒரு மகா கும்பமேளா முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகுது. இது எப்போ தான் திரும்பி ஆரம்பிக்க போகிறான்னு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டிங்காக இருந்தாங்க. ஸோ ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சொல்யூஷனை சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தண்ணியில் நீர் என்ன அவங்களோட பாவங்கள் எல்லாம் போய்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு தான் இந்த ஒரு மகா கும்பமேளாவுக்கு பார்த்தீங்கன்னா முடியாதவங்க கூட எப்படியோ வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ திரும்பவும் இதை பண்ண போகிறது சொல்லியிருக்காங்க. அது என்ன, எங்கே நடக்க போகுது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன். இந்த ஒரு கும்பமேளா பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஹரிதவர் பிரக்யராஜ் நாசிக் புனித தலங்களை கொண்ட ஒரு இடமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கும்பமேளா பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா புண்ணியமாக நீராடினாங்க. ஸோ அதையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் முன்னாடி சொன்ன கணக்கு பார்த்தீங்கன்னா தப்பாயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பிரக்யராஜில் நடந்த கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா 62 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா பங்கு பெற்றதாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குட் நியூஸ் தான். 2027 ஆண்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கும்பமேளா பார்த்தீங்கன்னா திரும்ப நடக்க பார்த்தா சொல்லியிருக்காங்க. நாசிக்கில் ஓடும் கோதாவரி நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா ஜூலை 17 பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளா தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன எதை காரணமாக கொண்டு நடக்குது பார்த்தீங்கன்னா கடந்த 2015 ஆண்டு பார்த்தீங்கன்னா நாசிக்கில் நடைபெற்ற கும்பமேளா பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் பெரிதும் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நாசிக்கில், உஜ்ஜைன் நகரங்களில் பார்த்தீங்கன்னா முழு கும்பமேளா பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு வருது தான். ஹரித்வார் பிரக்யராஜில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு, அதாவது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா கும்பமேளா நடைபெற்று வருமா. ஸோ 2027 பார்த்தீங்கன்னா நாசிக் கும்பமேளாக தொடர்ந்து 2028 ஆண்டு பார்த்தீங்கன்னா உஜ்ஜைனில் பார்த்தீங்கன்னா முழு கும்பமேளா பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2030 பார்த்தீங்கன்னா பிரக்யராஜில் மீண்டும் பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளா நடக்காது, நார்மலான ஒரு கும்பமேளா பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அடுத்த வருஷம் மட்டும்தான் எந்த ஒரு கும்பமேளாவும் இல்லை பொழுது அடுத்த வருஷத்துலேருந்து செம்ம கும்பமேளா வருது. அதுக்கப்புறம் நான் இது எதனால் கொண்டாடுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூரியன் குரு பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் கும்பமேளா பார்த்தீங்கன்னா நடக்குமா. தேதி, இடம் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. சூரியன் மகர ராசியிலும் குரு ரிஷப ராசியிலும் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பிரக்யராஜிலுமா சூரியன்
குரு இரண்டும் சிம்ம ராசியிலும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாசிக்கிலுமா, சூரியன் மேஷ ராசியிலும் குரு கும்பராசிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸோ உஜ்வானியில் பார்த்தீங்கன்னா கும்பமேளா நடைபெற்று வழக்கம். 2027 பார்த்தீங்கன்னா நடக்க போகிற கும்பமேளாக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம கும்பமேளா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வச்சு இந்த மாதிரி ஒரு கும்பமேளாவை பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, கும்பமேளாக்கு வெயிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கமெண்ட் டேக் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.